தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லை. கரங்களை தட்டி என் தேவைகள் விசுவாசத்தோடு இல்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவான். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்க வலது கரத்தை எடுத்து உங்க சிரசு மேல வச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கர்த்தர் இந்த வார்த்தை, இந்த பிள்ளைகள் சொன்ன வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ் glory, praise, hallelujah. இப்பொழுது அருமையான ஊழியக்காரருடைய கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை நாம் வரவேற்கலாம். praise God, praise God, hallelujah. மூன்றாவது நாள் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் உபவாசத்தில் பங்கு கொண்டு நானும் பலனடையவும் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. நீங்கள் இந்த உபவாசத்தில் பங்கு கொண்ட நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வர இருக்கிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த பலமான ஒரு மாற்றத்தை, சரீர சுகத்தையும் ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதும் பார்த்து நீங்கள் மாத்திரமல்ல பாஸ்டருடைய உள்ளமும் மகிழத்துக்கான காரியத்தை கர்த்தர் வர இருக்கிற நாட்களில் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே, தனிப்பட்டதிலே, குடும்ப ரீதியிலே, சபை ரீதியிலே துஷ்டன் செயல்பட்டு பண்ணா அவன் முழுசும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் இல்லவே இல்லை. எப்படி எகிப்தின் சேனை இல்லாமல் போச்சோ
மொர்தெகாய் விரோதமாக செயல்பட்ட ஆமான் கூட்டம் இல்லாமல் போச்சோ, அதே போல சத்துருன்னு சொல்லும்போது பிசாசின் கிரியைகள், கட்டுகள், பல நெருக்கங்கள் பயன்படுத்தி உங்களை முன்னேற விடாம, விசுவாசத்தில் நிற்க விடாம தடுமாட பண்ண சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? சங்காரம் பண்ணுவார். அது முற்றிலும் ஒன்னே வைக்க மாட்டார். அதனால தைரியத்தோட நீங்க போங்க. ஒரு சூழ்நிலை உங்களை அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தானே சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் மேலே தூதனை கூட நிறுத்திருக்காரு. நான் நினைக்கிறேன் நீங்கள் போகும்போது தூதனுக்கு வருவான். சுவிசேஷத்தை சொல்ல போனீங்கன்னா ஆண்டவர் தூதன் உங்கள் கூட வருவான். நிறைய திறக்க முடியாத வாசல் திறக்க ஆரம்பிக்கும், சுகம் நடக்கும், அற்புதம் நடக்கும். உங்களுக்கும் மகிழ்ச்சி, அந்த ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி, சபைக்கும் மகிழ்ச்சி. பெரிய ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வர்றதுக்கு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா, என்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக ஆண்டவர் அதை செய்வார். ஏன்னா ஆண்டவர் நிறைவேற்றிருக்கார். எப்படி ஆதாம் தூங்கும்போது நல்லா இல்லை, அவன் தனியாக இருக்குது, அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குன்னு சொல்லி தூக்கத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தாரோ, இதே போல் நெடுநாளாய் காத்திருந்து தோல்விப்பட்டு பாடுபட்டு கண்ணீர் வடித்து அதுக்கு ஒரு பதிலே இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு பதில் வரும் கர்த்தராலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ துஷ்டனை பூரா ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? சங்காரம் பண்ணுறாரு. நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா முடியலை. சில காரியங்கள் நம்மால் முடியாததாக இருக்கும். ஒரு முறை ஒரு அதிகாரியை சந்தித்து ஒரு காரியம் விஷயமா நான் பேசின போது அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் உடனே ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண போது, ஆண்டவர் முடியாததை முடிவு செய்கிற கர்த்தர் நீர் அல்லவா, நான் உடைய பிள்ளை ஆண்டவரே, உடைய ஊழியக்கார ஆண்டவரே. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். நம்ம சொல்லணும், எப்பவும் சொல்லணும், நான் உடைய பிள்ளை ஆண்டவரே. சாத்தான் பயந்துருவான், நம்ம யாருன்னு சொன்னால் பயந்துருவான். அவனுக்கு சொல்லணும், காது கேட்க நான் சொல்லணும், அறிக்கை பண்ணணும், வசனம் சொன்ன வாக்கத்தை என்ன செய்யணும், அவனுக்கு விரோதமாக சூழ்நிலைக்கு விரோதமாக பேசணும். பேசி பேசி பழகி ஜெயிக்க ஆரம்பிக்கணும், அவனை பார்த்து கீழாக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதது செல்லா காசு, அதனால் அதை குறித்து அதை நீங்கள் முக்கியப்படுத்திடாதாங்க, ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சத்துருவை, உங்கள் வாழ்வை கெடுக்கிற சூழ்நிலைகளை சங்காரம் பண்ணுவார். வியாதி இருந்து உங்களை பாடுபடுத்தினா அதை விரட்டியே விட்டுருவார், காணாமல் போயிடும். அல்லேலூயா. எப்படி தண்ணியில் மண்ணாங்கட்டி போட்டால் கரைஞ்சி போகுது, அப்படி இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஒரு முறை மறிச்சு போவான்னு கேன்சரில் வயிறெல்லாம் ஒன்றாயிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. சபையாராக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். ஒரு 3 நாள் கழிச்சது அதெல்லாம் கரைய ஆரம்பிச்சு நார்மல் நிலைக்கு வந்து இன்றைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாட்டா ஹாஸ்பிட்டல்லேருந்து முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம ஆண்டவர் முடியாத முடிய செய்கிறவர், மனுஷனை படைத்தவர். அவரால் எப்படி ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியும். அல்லேலூயா. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கோம், எனக்கு சின்ன கட்டி இருக்குது, என் சூழ்நிலை அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதங்க. ரொம்ப சாத்தான் கிரியசிய காரணம் என்னென்னா, அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை பார்த்து ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணி அதையே பேசி அதையே யோசிக்கனால இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, பைபிள் ரிப்போர்ட் நம்ம குறித்து என்ன சொல்லுன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வெறும் ஜெபம் இல்லை, சில வேளை சும்மா ஜெபம் பண்ணிடுவோம், ஆண்டவரே செய்யும். ஒருவங்க சொன்னாங்க, ஒரு முறை ஒரு பாட்டியம்மா சொன்னாங்களாம், யாரும் பாட்டியம்மா வருத்தப்பட்டுறாதாங்க, சாரி கதைக்கு சொன்னது சொல்கிறேன். சில வேளை அவங்கள குறிப்பாக சொல்லும்போது பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிப்போம். என்ன ஆண்டவரே, எப்போ வந்தாலும் சர்ச்சைக்கு போனால் பாட்டியம்மா இவங்க ஏதாவது பேர் வருத, நான் 500 விதவன்னு சொன்னார். அப்போ பேர் இதெல்லாம் சொல்லலை, விதவன்னு வருது இல்லை, பாட்டியம்மான்னு சொன்னால் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது வரும். நீங்கள் அப்படி நினைக்காதங்க. அதாவது விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணுமா, மலையை பார்த்து சமுத்திரத்தில் போன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. நானும் சொல்கிறேன் நீ போன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணமளிச்சு பார்த்தாங்களா, அங்கேயே இருந்து தான் விசுவாசம் எல்லாமே ஜெபம் பண்ணிட்டாங்க. ஏன்னா பலவீனப்பட்டாங்களா, வயசாயிட்டு. அல்லேலூயா. விசுவாசத்தோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெரிய சாதனையை கொண்டு வரும். அப்போ துஷ்டனை ஆண்டவர் நிர்முகம் பண்ணுறார். செப்பனியா 3:15 வாசிக்கிறோம். செப்பனியா 3:15 கர்த்தர் அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஆக்கினையெல்லாம் போயிட்டு நீங்க பாத்தீங்க, ஒன்றும் விரட்ட முடியல, ஆண்டவர் விரட்டிட்டாரு, சத்துருவெல்லாம் விலக்கிட்டாரு. எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்க நடுவில் இருந்து தீங்கின்னு வராதபடி அவர் பார்ப்பாராம். இனி தீங்கு வராது. ஏன்னா நீங்க ரொம்ப தீங்குல மாட்டிட்டீங்க. ரொம்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் வச்சு ரொம்ப பாடுபடுத்தினாங்க. ஊருக்கு போகிறோம், எல்லாம் நகை தாங்கணுன்னா எல்லாரும் கலத்தி கொடுத்தாங்க. பாருங்க, இங்கே பாருதான், இங்கே யுத்தத்தில் யோசாபாத்து கலெக்ட் பண்ண மாதிரி தான் அங்கே இருக்கிறதெல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. எகிப்தில் உள்ளவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, ஆண்டவர் சொன்னார் நீ போகும்போது வெறுமையாக போகலன்னு வாக்கு பண்ணார்.
எல்லாத்தையும் சொன்னாங்க நான் ஊருக்கு போயிட்டாலும் கொடுங்கன்னு சொல்லி எல்லா நகையும் கொடுத்து விட்டாங்க. இவங்க ஒன்று சம்பாரித்து பூரா அவங்க தான் சாப்பிட்ருக்காங்க. 22 மணி நேரம் வேலை பாடு இல்லாமல் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்க இவங்க பெருக்க தான் செஞ்சாங்க, குறையலை. ஆனாலும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இவங்க சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. யார் உங்களை ஏமாத்தினாக்கி நாளத்தினையும் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். சகைவு சொன்னால யாரையாவது நான் வஞ்சித்திருந்தா நாளத்தினையாக திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா அப்போ தான் ஏச மாட்டாங்க, நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஏசுவாங்க. வட்டி முதல்ல தான் தந்திருக்கிறேன், இவ்வளோ நாள் நீ வச்சு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி 4 பங்கு கொடுத்தா அவங்க உள்ளமும் சந்தோஷமாயிரும். நல்லா இருப்பா மகாராஜன். சிலவங்களுக்கு அதை செஞ்சுட்டான்னா அவங்க வாழ்த்துவாங்க பாருங்கள். அப்போ அந்த சபிச்சதெல்லாம் ரிட்டன் ஆயிரும். ஏன்னா இப்போ அதை விட பெரிய வாடி சொல்லிட்டாங்கல்ல, நல்லா இருப்பப்பா பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. முதல்ல நிறைய போட்டுப்பாங்க சாபம். அதை அடிக்க மேற்கொள்ளுக்கு தான் ஆண்டு ஆவியானவர் சகையிட்ட கிரியை செஞ்சிருக்காரு. ஏன்னா இயேசுவை பார்க்க போனாலும் ஆசைப்பட்டாலாம் கர்த்தருடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆசைப்படும் போது, முந்தி வரும்போது உங்களுக்கு விசேஷமான சில ஞானம் உண்டாகும், விசேஷமான சில வழிநடத்தல் உண்டாகும். இப்படி தான் என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன் வேலையில். இல்லை நாங்களாம் அங்கே நிற்க முடியாது. நான் என்னப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது, அங்கே நிற்கவும் முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அதுலேயும் நின்று அவார்டும் வாங்கியிருக்கிறேன், அபிஷேக் சர்டிஃபிகேட் நிறைய வாங்கியிருக்கிறேன், பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்தது. ஜீரோவா அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீரோவான்னு சொன்னால் ஆண்டோட நீ ஜீரோ இல்லை ஹீரோ. அப்படி பேசி பழகுங்க, வசனத்தை பேசி பழங்க. நீங்கள் அப்படி பேசிட்டீங்கன்னா வர இருக்கிற நாளில் உங்கள் லைஃப்னுடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும். வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஏற்ற துணை வேணுன்னு. நான் 2 வருஷம் ஜெபம் பண்ணேன், அதனால தான் நல்ல வைப்பை தந்திருக்காரு. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற துணை ஏதோ ரெடிமேடாக டக்குன்னு தேடி பிடிச்சிடாங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு உருவாகி கொண்டு வருவார். நான் அடிக்கடி சொல்வேன், பிஸ்கட்டை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவாங்க, எல்லோரும் ஒவ்வொரு பிஸ்கட்டை காதில் தொங்க விட்டானே, அதை கொடுத்து அழகாக உருவாக்கி காற்றுல போட்டோன்னே பார்க்க அழகாக இருக்குது. பிஸ்கட்டை தொங்க விட்டால் என்ன இருக்கும்? எல்லாருக்கும் ஒவ்வொரு 1/4 கிலோ பிஸ்கட்டை தொங்க விடுங்களா 2 காற்றுலையும். இங்கே ஒரு இது டாலர் மாதிரி. அது நல்லா இல்லை பாருங்கள். அதே போல் ஆண்டுடைய கையில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளை உருவாக்கிடுவார் அழகா. அது பார்க்க அழகாக இருக்கும். அல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் அதை குறித்து ஒரு கதை தெரியுமா? கறிக்கட்டை எப்படி இருக்கு பாருங்க, தீயில போடுங்க தங்கமாயிரும். பலான்னு சைனிங் அடிக்கும், தெரியாதா? கருன்னு இருக்குது, நீங்கள் தீயில போடுங்க அப்படி சைனிங் அடிக்க ஆரம்பிச்சிடும், தங்கத்தை போல சொல்லிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் உங்களை என்னையும் ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரசனம் நம்மளை வேற லெவலுக்குள்ளே கொண்டு போவோம். பிரசனத்தில் வாழுங்க. ஒரு பிரசங்கம் செய்யாத தேவ பிரசனம் செய்யும். பிரசனத்தை டெய்லி நடுங்க. நான் ஒரு முறை அவசரமாக ஒரு அதிகாரியை பார்க்கணும்னு ஜெபம் பண்ண கம்மி பண்ணிட்டு போயிட்டேன். ஜெபம் பண்ணுறதை கம்மி பண்ணிடாதாங்க. உலக வேலைக்காக அவசரப்பட்டு கம்மி பண்ணிடாதுங்க. ஊருக்கெல்லாம் போனால் எப்படி எவ்வளோ ராத்திரியே தூக்கத்தை இது பண்ணுறோம். ஃப்ளைட்டுக்கு போனால் நீங்கள் சண்டே சர்ச்சுக்கோ தேவ காரியத்துக்கோ போனால் முதல்ல எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. அவசரப்பட்டு போக வேண்டாம். ஊருக்குன்னா என்ன செய்வோம்? 500 ரூபா டிக்கெட்டுக்கு 1500 ரூபா டாக்ஸி கொடுத்து போவோம். சர்ச்சுக்குன்னா அதுதானே. அப்போ இது எதை காட்டுதுன்னா ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவம், ஆண்டவரை எந்த லெவலில் வைக்கிறோம். நம்முடைய பக்தி, நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் எதை காட்டுதுன்னா ஆண்டவரை எந்த லெவலில் வச்சு நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்குறத வச்சு தான் இருக்குது. அவ்வளோ வானத்தையும் வான எனக்கு சிங்காசனம் பூமியன் பாதப்படினவர் இந்த சின்ன உள்ளத்தில் இருக்கார். அல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு கூட பாடுவாங்க, இயேசுவை நெஞ்சில் வச்சுருக்கேன், அவர் மனசு நோகாமல் நான் பார்த்துக்கிடுவேன். அல்லேலூயா. அப்படி பார்த்துக்கிட்டேன்னா உங்களையும் நோக விட மாட்டார். ஒரு சக்திகளும் உங்களை வந்து தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல சபையில் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் 3 நாள் தங்கியிருக்கேன். இங்கேயும் உபவாசம் போட்டு தங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப குஷி ஆகிட்டு. உங்களுக்கு எனக்கு ரொம்ப குஷி. நான் இப்போ பெங்களூர் போகும்போது பாம்பே போகும்போது இன்னும் ரொம்ப சார்ஜ் ஆகிட்டு போகிறேன். இன்னும் ஆண்டவர் பலமாக கிரியை செய்வார். விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பு கூட்டிகிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நாமத்தில் பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்தில் என்னையும் மங்களம் வச்சார, எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுக்கு நாளத்தினையாக திருப்பி தருவார். அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய பிரசனத்தை, அவருடைய வார்த்தையை பேசி பேசி வாழ்ந்து எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதனையை சாதனையை கண்டு, சோதனையை கண்டு பயந்துடாதங்க. 1க்கு அப்புறம் 2 தான் வரும், 3க்கு அப்புறம் 4 தான் வரும். 1, 3, 5, 7 வர்றதில்லை. அதெல்லாம் ஜெயிச்சு போகணும், டீல் பண்ணணும். இதுதான் வாழ்க்கை. அதனால் அதெல்லாம் நினச்சிடாதங்க. இதை எப்படி மேற்கொள்றது இருக்க ஒன்று உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அதிகாரம் கொடுத்தாருல. எத்தனை காரியங்கள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவே கொடுத்துருக்காரு உங்களுக்கு எனக்கும். அப்போ இதில் நாம் ஆண்டவருக்காக எப்படி எப்படி செயல்படுறோமோ ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஏசாயா
65ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சொல்கிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஊழியக்காரனுக்கு என்ன அத்தாரிட்டியை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். பாருங்க, 2-3 சாட்சியை நான் சொல்ல முடியும். ஊழியம் ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்தாங்க இந்த குடும்பம் தான். அப்போ தான் கொஞ்சம் ஆண்டவர் சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு பிள்ளை இறந்து போச்சு. எங்களுக்கு ஒன்றுமே ஓடல. எங்கள் முன்ன போட்டு பாதர் நீங்கள் தான் காப்பாற்றுன்ட்டாங்க. எங்களுக்கு ஆரம்பம்ல நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம், எப்படியாவது காப்பாற்றினப்பா, இந்த பகுதியில் புதுசாக வந்திருக்கிறோம், ஊழியம் உன்னுடைய நாமம் தூசிக்கப்பட்டு விடாது. கர்த்தர் ஒரு அரை மணி நேரத்தில் எழுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லியிருக்காரு? திராட்சை செடியில் கொலையில் ரசம் காணப்படும் போது, ஒரு கனி உள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்போது அதை என்ன செய்யாத, யாரும் அழிக்க முடியாது. இது யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. என்னுடைய ஊழியக்காரன் நிமித்தம், ஊழியக்காரன் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. மந்தைக்கெல்லாம் டெய்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காரியம் நீங்கள் நினைக்க இது எப்படி தெரியும், அது எப்படி தெரியும், எல்லாம் ஞாபகப்படுத்தி பண்ணுவாங்க. ஆண்டவர் படுத்த வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரசம் காணப்படும் போது அழிக்க விட மாட்டார். அப்போ கனி உள்ள ஜீவியம், சாட்சி உள்ள ஜீவியம், ஊழியத்துக்கு தோள் கொடுக்குற ஜீவியம் வாழ்ந்தா பேரையும் புகழையும் ஆண்டவரே உண்டாக்கி தருவார். ஒன்னே நம்ம தேட வேண்டாம். தேன் இருந்தால் தான் உங்களை தேடுமே. நீங்கள் நல்ல பிரசனத்தில் வாழுங்க, பாஸ்டர் உங்களை முன்ன கூப்பிட்டுருவாங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு எதையாவது செய்வார்ல, அந்த வாசனையை பார்ப்பாங்க. நான் சார்லியை செண்டு அடிச்சுட்டு வந்தோன்னா உள்ளே வந்தோடனே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உள்ளே வந்தோடனே தான் அரைப்புறம் எல்லாம் வாசனை ஆயிருமே. அப்போ ஆண்டோடைய பிரச்சனை நம்மகிட்ட இருக்கும்போது பேசும்போதே எங்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பேசும்போதே எங்கள் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இதெல்லாம் நடப்பதற்கு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு அவங்களுடைய ஆலோசனையை கேட்கணும். இப்போ காணாவர் கல்யாண வீட்டில் ஏசு அங்கே இருந்தார். தண்ணி ரசமாயிட்டு. நீங்கள் உங்கள் குறைவுகளை அவங்க ஊழியக்கார்ட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், அது ரசமாக மாறும். ஒருவேளை குறைவாக இருந்தால் அது நிறைவாக மாறும். வியாதியாக இருந்தால் காணாமல் போயிடும். நஷ்டமாக இருந்தால் லாபமாக மாறிடும். நீ செஞ்சு பாருங்கள். ஏசு ஏன் இதை எழுதி வச்சிருக்கார் சாம்பிளா? அதை மாற்றிடுவார் ஆண்டவர். என்ன சொல்லுறாங்களோ அதை செய்யுங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட மீறி சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் பேதுரு சொன்ன மாதிரி உங்களுடைய வார்த்தையை நம்பி தான் நிற்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் ஆண்டவர்கிட்ட நிற்பாங்க. ஆண்டவர் பார்ப்பார், இது கனி உள்ளது. அல்லேலூயா. வாழ்க்கையை சோதனையை சாதனையை மாற்றி விடுவார். வாழ வைக்கிற தெய்வம், உயிரையே கொடுத்தவர் இதெல்லாம் செய்யாமல் இருப்பாரா? தைரியத்தோடு இருங்க, நல்ல பலனடைங்க. இப்படிப்பட்ட உபவாச கூட்டங்கள் முக்கியமான அறிவிப்பு இருக்கும்போது அந்த நாளை விட்டுறாதங்க. இது 6 மாதத்துக்கு உங்களுக்கு சார்ஜிங்கில் ஓட்டும். உபவாசம் 3 நாள் போட்டுறீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் மறப்பாரா? அவர் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து ஜெபிக்க சொல்லியிருக்காரு. ஜெபிக்க சொன்ன ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 9:29. அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு வானத்தையும் பூமி உண்டாக்குனவர் அவரே ஜெபம் பண்ணியிருக்கிறார். இது எதுக்காக? அவர் சொல்லியிருக்காரு, எல்லாவற்றையும் மாதிரி வைத்து போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் முகம் பிரகாசிக்கும். நான் என்ன சொன்னேன், ஒரு நாள் அவசரமாக போக வேண்டியதுனால 1/2 மணி நேரம் ஜெபத்தை 10 நிமிஷமாக முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் நடந்தது என்ன தெரியுமா? நான் இன்னும் 20 நிமிஷத்தை கம்மி பண்ணிட்டேன். 5 மணி நேரம் அந்த ஆஃபீஸரை பார்க்க வெயிட் பண்ணேன். அல்லேலூயா. ஒரு இடம், ஏன்னா அவங்கள பார்த்தா அன்றைக்கி ஆகணும், அதுதான் முக்கியமான வேலை. அதனால் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதை கரெக்டாக கொடுங்க, கூட்டி கொடுங்க, குறைச்சிடாதாங்க. வானத்தை திறப்பார். ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கும், கர்த்தருக்கு கொடுக்கும்போது வானம் திறக்கும். வானம் திறக்கும்போது இடங்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம். அதாவது நம்முடைய தரித்திர நிலம் மாறுறதுக்கு ஃபார்முலாவே கொடுக்கறது தான். கொடுக்க பழகிட்டேனா. ஆனால் சில பிள்ளைகளை பார்க்குறோம்ல, கொடுத்த பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் பார்த்துருப்பாங்க. அந்த டைம் வரதுக்குள்ளே அடுத்த விண்டோ ஓப்பன் பண்ணிடுவார். அல்லேலூயா. உங்களை போய் ஐயோ இதை கொடுத்துட்டேன், நீங்கள் கொடுத்துட்டு வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எங்கே வானத்தைன்னா ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கணும். தாவீது சொன்ன மாதிரி எல்லாம் அவரை பார்த்து பார்த்து ஆடு மேய்க்கிறோம் அரசனாக மாறிட்டானே. பேசி பேசி வல்லமையில் எழுப்பிட்டானே. பெரிய பெரியவங்கெல்லாம் கோலியாக தவிழ்த்த முடியல. இராணுவ பயிற்சி பெற்றவங்கெல்லாம் சும்மா ஆடு மேய்ச்சி ஒரு கல்லை வச்சு குருவியை மாதிரி அடிச்சிட்டானே. இது அடித்தது அவன் இல்லை, அவன் வார்த்தையில் அடித்தான் பாருங்க. முதல்ல வார்த்தையில் சாத்தானுடைய வல்லமையை அடிங்க.
வார்த்தையினால முதல்ல நீங்கள் பேசுங்க, பிறகு நீங்கள் காரியத்தை செய்யுங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்தோம், அவனுக்கு தான் சப்போர்ட் கொடுத்துட்டோம். எனக்கு எப்படி இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாங்க, கடைசி வரை இதுதான் செய்யணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவோம், எனக்கு சேவை ஆகிப்போச்சு இல்லை, முதல்ல டிலீட் பண்ணுங்க. அதுக்காக விசுவாசம் இல்லாமல் வார்த்தையும் விட்டுறாதாங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும் உங்களுக்கு. விசுவாசத்தால் தான் படைப்பீங்க, ஆண்டவர் செய்வார்னு சொல்லி. ஏன்னா ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை 48 மணி நேரம் வேலை பார்த்தேன், ப்ரெஷர் ரொம்ப கூட்டிகிட்டு எனக்கு பிளேட்லெட் கம்மியாகி போச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. பிறகு சொல்லிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு நீ எப்பவும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட தான் செய்யணும். எனக்கு ஒரே பயமாகி போச்சு. எனக்கு கொஞ்சம் நான் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி செயல்படுற ஆள், சண்டைக்காரன மாதிரி பார்க்குறது மாத்திரை மருந்தை பார்த்தா. ஆனால் முடியலை. நானும் கிசாவில் வச்சுட்டே சாப்பிடாமல் இருப்பேன். 2 நாள் ஓடும், 3ஆவது நாள் போட்டுருவேன். ஏன்னா ரெடியாக வச்சுக்கிடுது. பாருங்கள், ஒரு பயம் நம்மளை அடாப்ட் பண்ணுது பாருங்கள். சில சூழ்நிலைகள் அது கஸ்டடியில் நம்மளை கொண்டு வரது பாருங்கள். அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. வசனம் பேசுங்க. 3 மாதம் பாடுபட்டு தான் இருந்து வெளியே வந்தேன். 1 வாரம் போயிடும், திடீர்னு எதுக்காக அதுவும் ரெடியாக வச்சுருக்க பாருங்க, போட்டு இல்லை. ஏன்னா 12 மணிக்கு வந்துட்டேன் எங்கோட ஹாஸ்பிட்டலில் போனால் இவ்வளோ நாள் மீதி நாள் உள்ளதுக்கெல்லாம் சேர்த்து பில்லு வாங்கிடுவான். எவ்வளோ நாளாக இருந்தது நீங்கள் சாப்பிடலையா? நம்ம தான் உண்மையை சொல்லுமே. டாக்டர்கிட்டையும் ஊழியக்காரட்டையும் என்ன செய்யணுமா, உள்ளே சொல்லணுமா, அங்கே போய் சொல்லிடக்கூடாது. நம்ம தான் சொல்ல வேண்டியிருப்போம். ரைட்டு, 1 வாரம் போயிருந்தா நீ இவ்வளோ ஆயிருக்கும், இத்தனை ஆயிரம், அதை கொடுத்துட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதோட மேலே சோர்வாயிரும், இங்கே இதை கொடுத்தது இருக்கதும் போயிட்டேன். அதனால் வசனத்தை பேசுங்க. நான் பரிகாரின்னு இருக்காரு, தீர்க்க பண்ண வியாதியை வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அறிக்கை பண்ணி பண்ணி பேசிக்கிட்டே இருங்க, நாளடைவில் அது இல்லாமல் போயிடும். ஆனால் போகிற வரையிலையும் உங்கள் இதை விட்டுறக்கூடாது. மருந்து சாப்பிட்றதுனால தப்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால தப்புன்னு எங்கே சொல்லலை. இதெல்லாம் யார் உண்டாக்குனது? டாக்டருக்கு படிக்க வச்சது யார்? டாக்டர் இதை சொல்லிக் கொடுக்குறது யார்? அவர் வேலை செய்யணும்னா மருந்து வேலை செய்யுமா? எதுவுமே வேலை செய்யாது. டோட்டலாக எல்லாமே சுகம் எப்படினாலும் கொடுக்குறது ஆண்டவர் தான். இதை நம்ம விசுவாசம் வைக்கணும், இதை நாம் நம்பணும். இப்படி நாம் அப்போ ஆண்டவராக இயேசு தேவகுமாரனாக இருந்தும் என் ஜனத்துக்கு மாதிரி வைக்கணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் முகம் பிரகாசிக்குது, வஸ்திரம் வெண்மையாகுது. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள்கிட்ட நீங்கள் விட முடியாத சுவாபங்கள், உங்களுக்கு கீழ்ப்படிய முடியாத தன்மைகள் தானாக விலகி போயிடும். 100 வால்ட்டு பல்புக்கிட்ட ஒரு 1000 வால்ட்டு பல்பு டீப்பை போடுங்க, இது மின்னட்டம் பூச்சி ஆயிரும். அதாவது சின்ன ஒரு கோடு இருக்குது, அதுக்கு பின்னால் பெரிய கோடை போட்டால் அது அவ்வளோ சின்னதாகிடும். பெரிய தேவன் நம்ம தேவன். அப்போ இதை நீங்கள் பெருசாக பேசுங்க, இருக்கிறதுல பெருசே பேசுங்க. எல்லா காரியத்துக்கும் வேதத்தில் எழுதி வச்சிருக்கு, லைஃபுடைய மேனுவல். இதை நீங்கள் பேசி என்ன செய்யலாம், மேலே வந்துடலாம். நான்லாம் பேசி தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்றது. வசனத்தை பேசி ஆண்டுட்டு சொல்லி பகல் கனவு காண்றது எல்லாம் இப்படி போகிறது அப்படி போகிறது எல்லாம் அப்படியே ஆண்டவர் ஆக்குனாரு. நம்ம எதுக்காக? விசுவாசத்தில் அப்பாவை நம்புகிறோம். பேதுரு நம்பினால அவனுக்கு தெரியும் பகல்லையும் மீன் கிடைக்காது, அது கண்ணாடி போல் இருக்கும். ஆனால் அப்பா சொல்லிட்டார, அதை ஒரு நம்பிக்கை வச்சுருக்காப்ல. ஏன்னா 5 அப்பா 2 பேர் நிறைய காரியத்தை பார்த்துருக்காங்கல்ல. அதனால் ஆனால் பேதுருவை பாருங்களேன், ஜெயிலில் ஒன்று போட்டுருக்கு, நல்லா தூங்குறான். யாருக்கு தூக்கம் வரும்? நாளைக்கு தூக்கு தண்டனை, நமக்கு தூக்கம் வருமா? இன்றைக்கே பாதி போயிடும், பேச்சு வராது, கை காலெலாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதை நினச்சி அவன் நல்லா தூங்குதான், அவர் பார்த்துக்கிடுவார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் பார்த்துக்கிடுவார். அதுக்காக ரொம்ப நல்லா ஆகிட்டு நான் பாட்டில் ஜெபம் பண்ணல படுத்துங்கன்னு தூங்கிறாங்க யாரும். அல்லேலூயா. அவன் அந்த லெவல், அது டிஸ்டர்ப் ஆகலை. தானியலுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் நாளைக்கு சிங்க கபின்னு 3 வேளை ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம்னா அதிகாரத்தினுடைய ராஜாவுடைய கட்டளையை விட இந்த கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதை அதிகமாக பேசுகிறோம், 24 மணி நேரத்தை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் நமக்கு காடு. இதை நீங்கள் பார்த்துங்க. உங்கள் லைஃப் ஜாலியாக ஹோலியாக வாழ்ந்து சுகித்து ஆண்டு இருப்பான்னு சொல்லி எவ்வளோ ஆசீர்வாதம் எழுதி வச்சிருப்பாரு. தலையாவாய் மேலாவாய் கொடுப்பாய், இதெல்லாம் நமக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. எல்லாம் சொந்தமாக்குங்க. உங்கள் பேரை போட்டு அறிக்கை பண்ணி பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சைக்கு நல்லா வாங்க, கர்த்தருக்கு கொடுங்க, வேதத்தை வாசிங்க, நேரம் கிடைக்கும்போது ஊழியத்தில் பங்குள்ளுங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்கள் சரித்திரம் மாறிடும். நீங்கள் ஆண்டவர் அறியதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க பாருங்கள், இப்போ எப்படி இருக்கீங்க? குறைஞ்சா இருக்கீங்க. அல்லேலூயா. ஒன்றும் குறையலை, ஆண்டவர் மேன்மைப்படுத்தியிருக்காரு படிப்படியாக. இன்னும் நீங்கள் அந்த விசுவாசத்தில் பக்தி வைராக்கியத்தில் தாவீதை போல நிற்கும்போது பெரிய சவுலெல்லாம் பயந்துட்டான். குள்ள தாவீது எழும்ப பாருங்க, வீரம். இது எங்கேருந்து வந்தது வீரம்? கல்லால் அடித்து போட்டுருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் சொல்லால் முதல்ல சாத்தானை அடிச்சுட்டு பிறகு கல்லால் அடிங்க.
அதை படிச்சுக்காங்க. நம்ம என்ன செய்வோம், அதே சொல்கிறோம். சாத்தான் காரியத்தை பேசவே பேசாதுங்க. நெகட்டிவ் ஆனது, அது அப்படி இது அப்படி விட்டு கச்சடான்னு சொல்லி ஒரு பாம்பையில் ஒரு நல்ல ஒரு பிரசித்த ஒரு ஊழியக்காரர் இருக்கார். எதையும் நல்ல காரியத்தை பேசினா, புகழ்ந்து பேசினா பேசிக்கிட்டே இருப்பார். பாஸ்டர் அவன் அப்படி இவன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சா, பாஸ்டர் சோத்திரம் எனக்கு டைம் ஆகிட்டுருவார். பாருங்க, கச்சரா உள்ளளி போட்டு நம்மளை போட்டு அரிசி. தெரியாத கதை நமக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நல்லது தெரிஞ்சால் பரவாயில்ல, அவாய்டு பண்ணிடுங்க. கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. பிற யோனாவை போல கீழே படுத்துட்டு கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் யோனா ஒரு பாக்கியம் தான், அவனை வச்சு செய்யக்கூடிய செஞ்சுட்டாரு பாருங்களேன். பேதுரும் அப்படி தான், யாக்கோவும் அப்படி தான். இவங்கெல்லாம் ஒரு விசேஷமான ஏமாத்தால பண்ணி ஆண்டவரை பிடிச்சி ஜெயிச்சு மனம் திரும்பி வாழ்ந்து காட்டிட்டாங்களே. இது எவ்வளோ பெரிய வாழ்க்கை பாருங்கள். சிலவங்க அப்படியே போயிடுறாங்க. ஏசா பாருங்கள், நல்லவன் தான், ஆனால் இழந்து போயிட்டானே, விற்று போட்டானே. இவன் திருடன் பாருங்கள், ஏமாத்துக்காரன் யாக்கோபு, ஆனால் அவன் எல்லாத்தையும் பெற்றிட்டானே. அம்மாவை ஐசைச்சு, அப்பாவை ஐசைச்சு, ஆண்டவரே ஐசைச்சுட்டான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் ஐசைக்க. அதான் குடும்பத்தில் கணவன் மனைவியே ஐசைக்க தெரியல, காடை எங்கே ஐசைக்க. நல்ல சோத்திரம் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஏதாவது ஒன்று சொன்னோடனே ஆத்திரமாக வந்துடுது. இதெல்லாம் சட்டியில் இருக்கு உள்ள அப்படின்னா எங்கேயோ இருக்குது சைடில், அதான் வெளியே வருது. சட்டியில் இருக்க தான் அகப்பையில் வரும். மாற்றிருங்க, பேசி 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 மாற்று. நிறைய இடத்துல கவுன்சிலிங் கொடுக்க, நிறைய காரியங்களை அறிய என் வாழ்க்கையில் நான் என் குடும்பத்துக்கு மாற்ற ஆரம்பித்தேன். இல்லைன்னா நான் செய்யாமல் சொல்ல முடியாத ஒன்றும் வேலை செய்யாது. அது நம்ம செய்யணும். செஞ்சுட்டு பிரசங்கம் பண்ணால் தான் வேலை செய்யும். செய்யாமல் அவங்க சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னாக்கி அது அவங்களுக்கு மறந்தா இருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது மாறிடக்கூடாதுல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஆண்டவராக இயேசு செபிச்சு எல்லாவற்றையும் சத்துருவை ஜெயிச்சார். எல்லாம் வசனத்தையே பேசினார். சாத்தான் போய் வசனத்தை சொல்கிறான் பாருங்க. ஏன்னா அவன் கூட இருந்துட்டு வந்தான்ல. எல்லா உலகத்துக்கே பைபிளை தான் டூப்ளிகேட்டாக மாற்றி விட்டான். ஆனால் அவன் இருந்தது வர உள்ளது அவனுக்கு தெரியும், அதுக்கு பிற உள்ளது தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லா காரியம், இன்னைய காரியத்தையும் வரப்போகிற காரியத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. சாத்தானுக்கு அது தெரியாது. இதை நினச்சிக்காங்க, இதை சாத்தானுக்கு தெரியாது. அதனால் நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. அதுவும் அவனுக்கு புரியாது, மண்டை குழம்பி போயிடுவான். நம்ம மூளையும் கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிரும். டென்ஷனான காரியத்துக்கு டென்ஷன் கொடுத்து விரட்டிடுங்க, நீ உள்ளே வைக்காதங்க. அதெல்லாம் உடனே அப்புறப்படுத்தி ஒரு ப்ராப்ளம்னு ஆகிட்டுனா கிளியர் பண்ணிடுங்க, வச்சுக்கிட்டே தூங்காதங்க. யார்கிட்டையும் நம்ம அவசரத்தை ஏதாவது சொல்லிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுருங்க. கிருபை பெருகிறோம். மன்னிக்க மன்னிக்க அந்த டைமில் வர ஒரு அனாய்ட்டிங் இருக்குங்க பற்றியெல்லாம் விவரிக்கவே முடியாது. மனசார மன்னிச்சிருங்க, அவ்வளோ தூக்கிடுவார். பிறகு யோசேப்பை போல தான் இருக்கும். அண்ணன் தம்பியெல்லாம் குழியில் துவக்கி போட்டுருப்பாங்க, ஆனால் யோசேப்பு மன்னிச்சார் பாருங்க, அழுதாரு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அடையாளம் பார்க்க கூட தெரியல. 11 பேர், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் நம்ம பிள்ளையாண்ட மாதிரி இருக்க? அதெல்லாம் இல்லை. அவன் இருக்கானோ செத்தானோ, எந்த வீட்டில் இருக்கானோ, அடிமை, வித்து போட்டாச்சு. அதனால் இப்படி நீங்கள் மாற்றுங்க, உங்கள் சரீரத்தை, உங்கள் சரித்திரத்தை மாற்றுங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் மாற்றிடுவார். அவரால் எல்லாம் கூடும். பைபிள் வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அதுதான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, தேவனாலே எல்லாம் கூடுன்னு சொல்லி. ஆண்டவர் 22 23 வருஷமாக சர்ச்சுன்னு நினச்சோம், ஆனால் வாங்கலை. இப்போ உம்மாலேயே கூடட்டும், ஆண்டோடைய வாக்குத்தத்தம் அதெல்லாம் உம்மாலேயே கூடட்டும் நினச்ச மாதிரி தான் கொஞ்சம் ஒரு விண்டோவே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ சபையில் குறித்து பேசணும். சில பிள்ளைகளும் முன் வந்தாங்க பாருங்கள். இதை கேட்ட உடனே அன்பு ஊழியக்காரரும் முடிஞ்ச உதவியை செய்ய உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் மூலமாக தர வச்சாரு. அதுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. சீக்கிரத்தில் இடத்த வாங்கி பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுவோம். அல்லேலூயா. நிச்சயமாக பெரிய தேவனுக்கு பெரிய ஆலயத்தை கட்டணும் ஒரு ஆசை எனக்கு. இவ்வளோ நாள் ஆகிட்டேன், ஆனால் இதை குறித்து ஒரு இது எடுக்காமல் இருந்தது. நம்ம வசனத்தில் வர 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 எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கமோ அதுதாங்க வேலை செய்யும். சில கதை வாழ்க்கை ஓடுதுன்னா ஓடட்டும், அப்படியே விட்டுருதோம். இதை முற்றிப்புள் வைக்கணும். இது அடுத்த லெவலுக்குள்ளே போகணும். அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வர என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை யாத்திராமம் 34:29 வாசிங்க. யாத்திராமம் 34:29. இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்து இருப்பதை அவன் அறியாது இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் பேசிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தா உங்க முகம் என்ன செய்யும்? சைனிங் அடிக்கும், பிரகாசிக்கும். கல்யாணத்துக்கு முந்தின நாள் மட்டும் மேக்கப் போய் 20,000 கொடுக்கும். டெய்லி கொடுங்க, வீட்லேயே வைக்க மாட்டாங்க. பால் காய்க்க அன்னைக்கு மட்டும் பொங்கி போட்டும், எப்படியும் 1/2 லிட்டரு போனாலும் பரவாயில்ல. 2வது நாள் பொங்க வைங்க, அவ்வளோதான், பட்டாக்கடி தான் வெடிக்கும். அந்த ஒரு நாளைக்கு தான் அதெல்லாம் உள்ளது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் டெய்லி போனால் அவர் டெய்லி சைனிங் பண்ணி விடுவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதுதான் கிழவின்னு சொன்ன ஆகாருடைய முகம் சைனிங் ஆகிறது இதுதான் காரணம். அவனும் சைனிங்காக வச்சுருக்கான், காடும் கொடுத்துருக்கிறார்ல. அதுதான் ஒரு இளமை போல் இருந்திருக்கு. வாலிப பிள்ளைகளை ஓவர்டேக் பண்ணி சாரா கிழவி காட்சி அளிக்கிறான்.
அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. ராஜா போனோடனே நான் திருமணம் பண்ணணுங்கிறாரு. அங்கே தான் வாலிப பிள்ளை யாரையும் கட்டலாமே, பழைய ஏற்பாட்டில் தான் எத்தனையும் கட்டலாமே. அப்போ அவன் அந்த எகிப்து தேசத்தில் உள்ள பிள்ளையை விட ஓவர்டேக் ஆகிட்டான். அப்போ ஆபிரகாம் தேவன் கூட பேசினால எப்படியும் வரும்ல. நம்ம போகிறது இப்போ நான் போகிறதெல்லாம் வீட்டில் போய் சொல்லுவேன், கேட்பாங்க. இங்கே போனோடனே எல்லாம் கேட்பாவில, முதல்ல போய் பார்த்துட்டே இருப்பாவில. அவங்களா சொல்கிறாங்களா, நம்ம கேட்கணுமா? அல்லேலூயா. ஹோம் மினிஸ்டர் இதெல்லாம் கவனமாக இருப்பாங்க. நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வந்து நம்மளா சொல்கிறோமா அப்படின்னா. ஆரம்பத்தில் எல்லாம் சொன்னார், ஆரம்பத்தில் வந்து பேசுவார். இப்போ அப்படியே வெளியே போகிற பேசவே இஷ்டம் இல்லையே. அல்லேலூயா. இதில் நெருங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க, காடுக்கும் டைம் கொடுங்க, ஒய்ஃப் பிள்ளைகளுக்கும் டைம் கொடுங்க. எல்லாரும் அங்கே போகணும், சேர்ந்து தான் அவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியும். அல்லேலூயா. இங்கே பிரிவினை வந்துட்டு இங்கே கடுபடு உண்டாயிட்டா ஊழியம் செய்ய முடியாது. குடும்பத்தில் ப்ராப்ளம் வந்துட்டுனா எதுவுமே செய்ய முடியாது. அப்போ குடும்பத்தையும் நம்ம நடத்தணும், சபையும் நடத்தணும், எல்லாத்தையும் செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட போய் டெய்லி ஜெபம் பண்ணணும். நம்ம காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் தேவ சன்னிதியில் வச்சு ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார். நம்ம காரியத்தை கொண்டு போகணும், நம்ம கொண்டு போகிறதில்ல. சிலவங்க சொல்கிறாங்க, அவரை ஏற்கனவே சிலுவையில் அடித்தாச்சு, இன்னும் எங்கே பாடு கொடுக்க. அல்லேலூயா. அவர் நம்மளை கரையத்து வாங்கிட்டு இருப்போம். அவருடைய பாடி நமக்கு சொந்தம் கிடையாது. 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், அவருடைய பாடி. இதை கேர் பண்ணாமல் அவர் இருப்பாரா? ஒன்றை தொடுவேன், என் கண்மணியை தொடுவேன்னு அதான் சொல்லியிருக்காரு. அவருடைய பாடி. இந்த ஒரு விசுவாச நம்பிக்கையில் வரும்போது தான் நம்ம நடமாறும். யார் பிள்ளை? ஒரு போலீஸ் அதிகாரி பையன் அல்லது அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க நடைய பார்த்தா அவங்கள பார்க்கணும். நீங்களாம் பார்த்துறீங்களே என்னமோ. அது நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு எம்பி எம்எல்ஏ வீட்டில் பாத்திரம் விளக்கதான் நடக்க நடைய பார்த்தா எதுவும் ப்ராப்ளமாக சொல்லுங்கள், ஒரு லெட்டர் கொடுத்து அவன் சீட்டை கழிச்சிடலாம். ஏதோ இவங்க தான் எல்லாம் கையில் வச்சுருக்க மாதிரி பாருங்கள் பேச்சு. அவங்களுக்கு அந்த வேலை பார்க்கவங்களுக்கு அவ்வளோ உரிமை வருது. அப்பான்னு சொல்லி அப்பாவுடைய வல்லமையும் அறிஞ்சு கையிலே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அக்ரிமெண்ட் எல்லாம் செக் புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியாது போல் இருக்கான் அப்பா. இப்போ இதில் தான் சாத்தா நம்மளை பிடிச்சிக்கிட்டான். அவனை காலால் விரட்டி அடிங்க, அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வச்சிருக்காரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பாவத்துக்கு மட்டும்தான் விலகி ஓடணும், தப்பு செய்துக்கு தான் பயப்படணும், வேற ஒரு காரியத்துக்கும் பயப்படாதுங்க. ஆண்டவர் நிற்பார் உங்கள் பக்கத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, பவுலே ராயருக்கு முன்னாடி நீ பேசுக்கு பயப்படாத, தைரியமாக பேசு, நீ அவனை அடக்கிடுவ. ஜெபம் பண்ணிட்டு போனேன்னா எந்த அதிகாரியும் உங்களை எதிர்த்து பேச முடியாது. ஆண்டவர் சொல்லிக்கல, வாயோடு பேசணும்னு சொல்லி. நீங்கள் பேசுகிற வார்த்தை அவங்கள அடைக்கிறோம், வாயை மூடிடும். ஏன்னா எல்லா மூளையை உண்டாக்கி எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது அப்பாலா. அவருக்கு தெரியும் என் பிள்ளையை இவன் ரொம்ப ஓவர்டேக் பண்ணுவான்னு சொல்லி அங்கங்கே லாக் பண்ணிடுவார். சகரியா வாயை பூட்டின மாதிரி பூட்டிடுவார். பேச பாபாங்க மாமரம் பேசவே தெரியாது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணும்போது மாத்திரம்தான் நடக்குது, சும்மா உட்காந்துட்டா நடக்கிறது இல்லை. அதனால் நாம் உயர்த்தப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஆளுகை செய்வதற்கு முதல்ல பேசுங்க. பேசி 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 பழங்க தைரியமாக. கர்த்தர் கூட இருந்து என்ன செய்வார்? வழி நடத்துவார். மத்தேயு 17:2 வாசிங்க. மத்தேயு 14:2 முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. சூரியனை போல ஆண்டுடைய முகம் பிரகாசிக்குதான். சூரியனை பார்க்க முடியுமா? கொஞ்ச நேரம் பாருங்க, நம்ம கண்ணு இருட்டாயிரும். நான் சின்ன பிள்ளையில படிக்கும்போது, 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது லென்ஸை கொண்டு போவோம். காட்டில் தீயை கொடுத்தது, அதை அப்படியே வச்சோன்னா சொல்லி தீ பிடிச்சிடும். தீப்பெட்டி வேண்டாம், லென்ஸை கொண்டு போய் நல்ல காஞ்சிருக்கிற புல்லு மேலே இப்படி கொஞ்சம் கிட்ட பிடிச்சா போதும், அது தீ பிடிச்சிடும். அவ்வளவு பாருங்க, அந்த லென்ஸு பக்கத்தில் இழுத்து கொண்டு வருது. அப்போ அப்படி பிரகாசிருக்கு யாரும் பார்க்க முடியாதபடி இப்படி தான் சத்துருக்கு ஆக்குவார். நல்லவங்க மட்டும்தான் நம்மளை பார்த்து பேச முடியாது. அதான் பாஸ்டர் சொன்னாங்களா, ஒரு மாதிரி பேசினா அவன் கண்ணை பாருங்க. அல்லேலூயா. கேத்ரின் குல்மானுடைய லைஃப்பை வச்சு தான் பென்னியன் ரசிக்கப்பட்டாராம். நிறைய வாழ்க்கையே சரித்திரம் பேசும். ஏசுனாருடைய எங்கே ரொம்ப பிரசங்கம் பேசியிருக்காரு? அவர் பேசுகிறதே இல்லை பாருங்க, அதிகமாக வாழ்க்கை தான் பேசிச்சு. நம்ம தான் ஒரு பலனாலும் எல்லாம் பேசி 4 அடியாவது வாங்காமல் வர மாட்டோமே. அல்லேலூயா. அப்போ அது வர அமர்றது இல்லை. பேசுங்க, வசனத்தை பேசுங்க, வல்லமையை பேசுங்க, இயேசுவை முன்னால் வச்சுருங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டலாம். அதனால் உபவாசத்தில் வந்து நீங்கள் இன்னும் புது பலத்தை புதிய அனுபவத்தில் வரக்கு நாட்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பாஸ்டரும் பார்ப்பாங்க. நான் சொன்னலாம், என்ன சில வேளை நீங்கள் பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. எப்படி பவுலுக்காக சிறைச்சாலைகள் கதவு திறக்கப்பட்டதோ, கட்டுகள் அருந்து விழுந்ததோ, உங்களுடைய ஜெபமானது உங்கள் சத்துருக்களையும் உங்களுக்கு விரோதமாக எழுமுறைகளையும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் பக்கமாய் கொண்டு வரும். உங்களுக்கு பயப்படுற ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். அல்லேலூயா.
உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கும் ஏற்று நிற்பதுன்னு சொல்லியிருக்காரு. எப்பவும் கிளைம் பண்ண நான் ரசிக்கப்பட்டு முதல் வாக்கியத்தையும் அதை இன்னைய வரையும் பண்ணுறேன். ஒருத்தன் நிற்க விடலை, ஒரு நபரையும் விடலை. எவ்வளவு எதிர்ப்புகளாக இருந்தது. ஒருத்தன் ட்ரெயினில் போகும்போது பேசுதான், ப்ராப்ளம் வந்துட்டுனா வாங்கி அடிச்சிரு, அவன் பயந்துருவான், அடங்கிடுவான். நீ மெதுவாக அடிச்சேன்னா எல்லாம் சேர்ந்து சப்பிடுவான். நமக்கு வலிச்சுட்டு அப்புறம் அடிக்க வராதில்ல, பயம் வந்துடும் பாருங்க. உலகத்தான் இப்படி பேசுதான். நம்ம வசனத்தை சொல்லி அவனை தலை நசுக்கப்பட்டவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. சிலுவையில் நசுக்கிட்டாரு. தைரியமாக நீங்கள் அடிக்கலாம், காலால் ஃபுட்பால் அடிங்க. அல்லேலூயா. வேறு யாரையும் அடிச்சிடாதாங்க வீட்டில் உள்ளவங்களே. நிறைய வீட்டில், சில வீட்டில் பாருங்கள், ரசிக்கப்பட்டு அபிஷேகம் மட்டும் எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஃபுட்பால் விளையாட்டு நடக்க தான் செய்யுது. தயவுசெய்து செய்யாதுங்க. கை நீட்ட கால் நீட்ட யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வரும். அதுவும் அவங்களும் ஆண்டவருடைய பாடி தானே. கொஞ்சம் வசதி பாருங்கள். நீங்கள் கத்தி வச்சு இப்படி குத்துங்கன்னா அவன் கையில் வலிக்காதா? அடுத்த ஆள் குத்தானா? நீங்கள் குத்தி பாருங்கள். இப்போ நான் எனக்குள்ளதை குத்துனா, ஏன் கை வலிக்காது, அது உள்ள இங்கே படைச்சாலும் வலிக்காது, அவ்வளோதான் கை, இப்போ எடுக்க வேண்டியதான் செய்யும். சேம் தான், இதே இன்சிடென்ட் தான். அப்படி பேச்சு சிந்தனை எல்லாம் பேசுங்க. ஒரு அன்பு ஐக்கியம் வரும், பக்தி வளரும், காடு மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எனக்காகலாம் இதெல்லாம் செஞ்சுருக்கு. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அனாயிட்டிங், மன்னிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய அனாயிட்டிங் தேவன் கொடுப்பாரு. நான் அதை அனுபவித்து பார்த்துருக்குறேன். வேற அதுக்கு வர்ணிக்கவே முடியாது. மன்னிக்கிறதுக்கெல்லாம் நல்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சண்டை போடுறது பாஸ்டர் இல்லை. ஒரு நல்ல ஒரு கிருபையில் ஒளியாருந்து எப்படி ஃபயர் ஆண்டோட சமூகத்தில் இருப்பார், அப்படி சண்டையும் போடுவார். ரெண்டுலையும் இதாக இருப்பார். ஆனால் நல்ல ஒரு தகப்பனை கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் கொடுத்து வச்சவங்க பாருங்கள். எவ்வளோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு நல்ல அனுபவமிக்க ஊழியக்காரர்களை கொண்டு வந்து அவங்க அனுபவத்தை பேச வச்சு, எதுக்காக இதெல்லாம்? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரங்க உங்கள் வாழ்வை குடும்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க. நீங்கள் வாழ்ந்து நல்ல சுகிச்சு இருக்கும்போது, அன்பு ஐக்கியமாக இருக்கும்போது ஊழியக்காரனுடைய உள்ளம் மகிழும். வாரத்துக்கு 2 ட்ரிப்பு சண்டை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பாஸ் வந்து ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி வருது? அவ்வளோ துக்கமாக இருக்கும் ஊழியக்காரருக்கு. வெளியே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ துக்கமாக இருக்கும். தனக்கு வலிச்ச மாதிரி இருக்கும் சபைக்கு ஒன்று வந்துட்டுனா. அதுவும் நேசிக்கிற பிள்ளைகள், நேசிக்கிறேன்னா தப்பாக நினச்சக்கூடாது. சில இல்லை என்ன கதைனாலும் வந்து நிற்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஒரு கூட்ட ஜனம் ஏதோ மறிச்சு போன மாதிரி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாசம். அல்லேலூயா. ஐயோ, பாஸ்டருக்காக இப்படி வந்துட்டு ஏங்கி அழுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்து அழுக வருது. மாத்தாள் மரியாதை பார்த்து ஏசு அழுதாருல. அது வரதானே செய்யும். இந்த அன்பு அங்கே உள்ள அன்புல்லா, சிலுவையில் உள்ள அன்புல்லா வரதான் செய்யும். அது அடக்க முடியாது. இதெல்லாம் யார்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்போமோ அது வரதான் செய்யும். நான் போன டைம் சொன்னேன்னு நினச்சேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆள் இறந்துட்டாங்க. அது ஒய்ஃபுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஒய்ஃபு அழுதுட்டாப்புல. அதை பார்த்தோன்னே எனக்கு அழுது வந்துட்டு. செத்த ஆளை பார்த்து இல்லை, ஒய்ஃபை பார்த்து அழுது வந்துட்டு. ஐயோ, நம்ம ஒய்ஃபு அழுதாங்களே, வாய் அங்கங்கே இழுக்க பாவம்லாம் இறக்கம் வருது பாருங்க. அழுத உடனே இதுதான் ஒரிஜினல். நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்களாம் கடைப்பிடிக்கணுங்க சொல்ல வரேன். கேட்கறதுக்கு இல்லை. நீங்களும் அப்படி செய்யுங்க. அம்மாமார் உங்களை சூப்பராக அனுப்பி விட்டுருவாங்க. அம்மாமார்கிட்ட கொஞ்சம் டைம் கொடுத்து பேசுனீங்கன்னா அப்படி சூப்பர் ஆக்கி விட்டுருவாங்க உங்களை. டென்ஷன் வரவே வராது லைஃப்பில். பாதி டென்ஷன் காரணமே பின்னால் நான் எவ்வளோ டென்ஷனில் வந்திருக்கேன். சோறு பொங்கி போட்டு வந்ததான், நீ வீட்டில் தானே இருக்க, நல்லதான் சாப்பிடுத, வருஷம் தான் 2 கிலோ கூட்டிகிட்டு வரையே, அப்படி சொல்லிடாதாங்க. உங்கள் பாடி அது. வீட்டையே விட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஆண்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி பெண்கள் பாருங்கள், உங்களுக்கே அவங்க லைஃப்பை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள். அல்லேலூயா. அதனால் அவங்களையும் நேசித்து அரவணைத்து அன்பு காட்டி கொண்டு போங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஏன்னா அவர் தான் உண்டாக்குனாரு. எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லது இல்லைனாரு. ஏவாளை உண்டாக்கி கொடுத்தோன்னே நல்லதுன்ட்டாரு. திருமணத்துக்காக வாலிப பிள்ளைகளும் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சும்மா இருக்காங்க. சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜெபம் பண்ண வந்துட்டா கல்யாணம் ஆசை வந்துட்டு. யார் சொன்னது அப்படி? கல்யாணத்துக்கு பையன் பெண்ணு பார்க்கங்கன்னு சொன்னாக்கி இல்லை பாஸ்டர் அப்படி வளர்த்துவாங்க. ஜெபமே பண்ணாமல் இருந்துட்டு ரெடிமேடாக கொண்டுருவாங்க. இவங்க கத்திரிக்காய் ஆடினாக்கி அவங்க மேலே பாய்க்காய் வேணுமாங்க. சாப்பாட்டிலே சண்டை. வேறு எங்கே கொண்டாட்டம்? புதுகாலம் கொண்டாட்டம். பாட்டு மட்டும் படிச்சுட்டு வேண்டியதான். மாதிரி எல்லாம் திண்டாட்டமாக இருக்கும். விளக்குங்க இதெல்லாம். சாத்தானுடைய கிரிகள். சூரியன் அஸ்தமிக்கு முன்னால் கோவெல்லாம் தனிஞ்சு போட்டு. அதான் நான் அடிக்கடி சொல்லல, மனைவி கணவனை ஐசைக்க தெரியுன்னா காடை ஐசைக்க முடியாது. முதல்ல இங்கே வீட்டில் கட்டிக்கொள்ளுங்க. கொஞ்சம் மனம் இறங்கிடுவாங்க. ரொம்ப நான் பல கவுன்சில் கொடுத்து டைவர்ஸ் குடும்பத்தெல்லாம் ஒன்றாகிருக்கேன். அவங்ககிட்ட கொஞ்சம் இறங்கி உட்காந்து பேசிட்டாக்கி நம்மளை விட மேல் இறக்கம் வந்துடும். டபுள் லெவலில் அவங்க இறங்கி வந்துடுவாங்க. அதாவது போட்டும், இவருக்கு வேலைன்னு விட மாட்டாங்க. ரொம்ப இறக்கம் வந்துடும். இதை நீங்கள் கண்டுபிடிங்க. ரொம்ப முக்கியமானது இது. முக்கியமான ஒரு
காரியம். இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருங்க. அதான் ஊரெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, வீட்டில் தோத்துருங்க. ஆண்களுக்கு வீட்டில் ஜெயிக்க போடாதங்க. அவங்க உங்களை தான் நம்பியிருக்காங்க சார்ந்து. அவங்களால முடியும், அவங்கள ஜெயிக்க வச்சுருங்க. அல்லேலூயா. அது உங்கள் பாடி தானே, நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. அப்படியும் வசனத்தின்படி பார்த்தா அவங்க ஜெயிக்க நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் தோத்தீங்கன்னா ஜெயிச்சது நீங்கள் தான். இதனால் ஆசீர்வாதம் அவங்களுக்கு மகிழ்ச்சி. பிறகு உங்களை விட்டால் கொடுப்பாங்க. ஆண்டவர் பாட்டு மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கேயும். பாப்பே ஏசுனார் சொல்கிறாருல, அதான் உங்களுக்காக பிள்ளைகளுக்காகன்னு ஏன்னு சொல்லி அந்த பாரம் இவங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் வேலைக்கு போயிட்டா ஆண்டவரே என் கணவனுக்கு ப்ரொமோஷனை கூட பாதுகாத்து கொள்ளும் வர்ணிக்க தான் செய்வாங்க ஆண்டவர்கிட்ட. பிஸ்னஸ் போட்டால் ஆசீர்வதியப்பா என் லகுவாக்கும், ராவு பகலாக தூங்காமல் மனுஷன் ரோட்லேன்னுக்காரு அழுவாங்க ஆண்டவர்கிட்ட. உங்களை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவங்க அழுகிய உடனே கேட்பார் ஆண்டவர் நம்மளோட. அதனால தான் ஆண்டவர் இயேசு ஆண்கள்கிட்ட சொல்லாமல் பெண்கள்கிட்ட சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளை அழுங்கன்னு சொல்லி. இவங்க தான் அழுவாங்க, பெற்று வளர்த்தாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளையை வளர்த்து உருவாக்கியதுக்குள்ளே. அதனால் அதே மாதிரி தான் ஆவிக்குரிய தப்ப. நீங்கள் பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு பரம்பரை டாட்டா போட்டு போயிட்டுனா எப்படி இருக்கும்? மகனே நல்லா இருப்பான்னு சொல்லுவீங்களா? கேட்குறேன் எப்படின்னு. எனக்கு அப்படி வரல, அதான் கேட்குறேன். எப்படி படிக்க வச்சு நல்ல செலவு பண்ணி உங்களை பணம் இல்லை, பிடெக் எம்டெக் படிக்க வச்சுன்னா எம்பிபிஎஸ் படிக்க வச்சுட்டேங்க, படித்து வேலையில் சேர்ந்தாச்சு, அப்பா அம்மா டாட்டா நாங்கள் போயிடுறேன், எனக்கு ஒரு பெண்ணு பார்க்குறேன், நானே பார்த்துட்டேன், பாய் பாயின்ட்டு போனால் வாழ்க அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அது என்ன வரும்னு தெரியாது. சொல்கிற வார்த்தையிலே ஆள் அவுட் ஆயிரும். அல்லேலூயா. பாருங்கள், எப்படி இருந்தாலும் ஆத்திரம் வந்துடுது நமக்கு. மனுஷன் தானே, கொஞ்சம் பொறுத்து போயிடும். நம்ம பிள்ளைகளெல்லாம் வாழ்த்துங்க, கெட்ட வார்த்தை சொல்லிதாங்க, ஆசீர்வதிங்க, கணவனை நேசிங்க, மனைவியை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, சபையை நேசிங்க, ஊழியக்காரரை நேசிங்க. ஊழியக்காரர் நம்மளை குறித்து அக்கறை எடுக்கும்போது நாம் அக்கறை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். பாருங்க, ஒரு குடும்பம் இருந்தால் என்ன பார்க்குறாரு? தகப்பன் என்ன செய்கிறான், மனைவிக்கு என்ன செய்கிறான், பிள்ளைகள் என்ன செய்கிறது, குடும்பத்தை பார்க்குறான்ற எல்லாரும் என்னென்ன இது ரீதியில் செயல்படுறாங்க, ஒரு மனமாக இருக்காங்களா, 4 பகுதியாக இருக்காங்களா, இதெல்லாம் கண்காணிப்பார். அப்போ நம்ம சபைக்கு வர்றோம், முடிஞ்சுது. சிலவங்களுக்கு சபை கூட பாஸ்டர் யாருன்னு தெரியாது, பாஸ்டர் ஒரு நாளும் பேசியிருக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ இது பாருங்கள். உங்களுக்காக திறப்பில்லைங்க, பாருங்கள், உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், நேரம் கிடைக்கும்போது சந்திக்க வாங்க. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல, ஆனால் அது நடக்கணும். நான் சர்ச்சில் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போவேன். நான் எல்லா இடத்துலையும் மட்டனாக வச்சு வச்சுருது, சிக்கனா. ஒரு நாள் 5 மட்டன் சாப்பிட்ருக்கு. வீட்டில் வந்து சொல்கிறேன், நான் கச்சடையில் போவா எல்லாம் வாங்கி கொட்டி வந்திருக்கேன்னு ஒய்ப்பு சொல்கிறாப்புல. நான் சொன்னேன், 5 திருப்பு மட்டன் சாப்பிட்டு ஜீரணிச்சிருக்கேன், என் மிஷின் எவ்வளோ பவர்ஃபுல்னு. என்ன செய்ய, அம்மாட்ட வேறு சண்டையாக போட, அம்மாவை சிரிக்க தான் வைக்கணும். என்ன செய்ய முடியும், சண்டை போட்டால் பிறகு எல்லாம் மூடாப்பாய் போவோம். சிரித்து அவங்கள ஆக்கிற வேண்டியதான். அல்லேலூயா. ஆனால் அவங்க ஈஸியாக ஆக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம மண்ணாங்கட்டிலாம் பல்ல காட்டினோடனே தண்ணி கட்டி மண்ணாங்கட்டி தண்ணியில் போட்டோடனே கரைஞ்சி போகிறதுல நம்ம கரைஞ்சே போயிடுவோம். அவங்க எலும்பு வளைஞ்சி தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வாழ்க்கை ஜாலியாக நல்லா வாழணும். அதுக்கு ஆண்டவருக்கு இருப்போம். நான் நல்ல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தர் கொடுக்க எல்லாம் செய்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை, பிரைட்னஸை பார்க்கலன்னா எங்கேயோ கம்மி இருக்குது. ஜெபிக்க வேண்டிய பிரகாரமாக ஜெபிக்கலை, ஜெபத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லலை, நம்ம கீழ்ப்படியலை, அதுக்கு விட்டு கொடுக்கலை. வசனத்தை சொந்தமாக்குனாதான் அது வேலை செய்யும். சாப்பிடாம சாப்பாடை பார்த்தாலும் அது நமக்கு ஒன்றும் பலத்தை தர முடியாது. சாப்பிட்டா தான். வசனமும் அப்படி தான். ஒட்டி வைக்கிறதுனாலையோ 10 முறை வாசிக்கிறதுனாலையோ மனப்பாடம் பண்ணதுனாலையோ ஒன்றும் செய்யாது. அது யாராவது சண்டே கிளாஸில் படிச்சிருப்பாங்க, மற்றவங்களா இருந்திருப்பாங்க, அப்போ ஆபத்து நேரத்தில் காப்பாற்றுவார். நம்ம 10-20 வருஷம் ஆச்சு, திருப்பியும் அந்த அனுபவத்தில் வரலன்னா அனுபவத்தில் வரணும், இதை சாப்பிடணும். அதுதான் யோபு இறைமையெல்லாம் சொல்கிறாங்க, ஆகாரத்தை பார்க்கணும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒன்றுனா பார்த்துட்டு நிற்காரு. சாத்தான் யோபுட்ட போகிறான் பாரு. யோபு சோதிக்க சாத்தான் ஆண்டவர்கிட்ட போகிறான் பாருங்க. அப்படின்னா அவன் வாழ்க்கை எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜீவியம் வாழ்ந்தீங்கன்னா சத்துரு உங்களை கண்டு பயப்படுவான், கிட்ட நெருங்கவே மாட்டான். எங்கே போனால் அவனுக்கு பயம் வரும், அவனுக்கு நடுக்கம் கொடுத்துரும். ஏன்னா அக்கினி பற்றி எரியும்ல. ஆனால் பாவ ஜீவியம் அறக்குறை வசனத்தின்படி இல்லாத வாழ்க்கைண்டாக்கி அவன் பல்ல காட்டுவான். ஒன்றும் இல்லை, நம்மால் தான். ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும்போது சாத்தாலாம் ரோஸ்டர் போட்டாங்களாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு இடமா. ஒரு கன்வென்ஷனுக்காக ஒரு 8 பேரை குட்டி சாத்தானை அலோவ் பண்ணிட்டாங்களாம். அவன் ஹெட்டு தலைவன் வரும்போது அந்த இடத்துலேயே தூங்குதாங்களாம். அவங்கள ஒரு அடி கொடுத்து எழுப்புதானாம். பாடுறது, பிரசங்கிக்கிறது, கேட்குறது எல்லாம் நம்ம ஆள். நாங்கள் எதுக்கு? புரியலையா? சாத்தானை போய் குழப்பத்தை உண்டாக்கு, தூக்கத்தை உண்டாக்கு, வசனத்தை கேட்க விடாதுன்னு சொல்லி ரோஸ்டர் போட்ட குட்டி சாத்தாங்கள்லாம்
ரோஸ்டர் கொடுத்த இடத்துலையே டியூட்டிக்கு போகாமல் தூங்குதாங்க. தலைவன் வந்து தட்டி எடுக்கும்போது ஒன்றைய கன்வென்ஷன்லாம் போச்சுன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாடுறதுலேருந்து பிரசங்கிலேருந்து உட்காந்துருக்கிறது எல்லாமே நம்ம ஆள் தான். நாங்கள் எதுக்கு அங்கே போய் தூங்குதோ இங்கே தூங்குதோம். எவ்வளோ தெளிவாக இருக்காமல் பாருங்கள் சாத்தான். பிறகு நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம நினைப்போம், ஏப்பா யாரும் பார்க்கல, அவன் தான் கிளிக் பண்ணி வச்சுருக்கான். அங்கே ஒன்று காட்டுவோம் பாருங்கள், என் பிள்ளைன்னு சொல்லி அங்கே எங்கே இருக்கான் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாப்பில் என்ன பண்ணுறான் பாருங்கள், அங்கே என்ன பண்ணுறான் பாருங்கள். பாப்புரே, அவ்வளோதான். அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எல்லாருக்கும் ஒரு கேமரா கொடுத்து காலைல வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வந்தோடனே வீட்டில் எல்லாருக்கும் முன்னால் ஸ்க்ரீனில் ஓடனா நிலைமை என்ன ஆகும்? அவ்வளோதான். பட்டாக்கடி தான் வெடிக்கும், வெடி போடாண்டான் தீபாவளி. ஏன்னா எல்லாம் கிளிக் ஆயிரும்ல. ஆனால் டிவியில் தான் எல்லா குடும்பமும் உட்காந்து பார்க்கணும் என்னென்ன பண்ணோம் எல்லாம். இப்போ தான் யாரும் பார்க்கலையே. சாத்தான் அதை பிடிச்சிக்கிடுவான். பிறகு நமக்கு என்ன செய்யணாக்கி பயம் வராது, ஆண்டவர் பார்க்குறங்க பயம் வராது. சாத்தான் கஸ்டடியில் பிறகு யாரும் பார்க்கலன்னா நம்ம வேலையை பண்ணிவிடுவோம். இப்படி தவற பண்ணி பழகிட்டேன்னா பிறகு அதில் ஒரு உணர்வு இல்லாமல் போயிடும். பிறகு துணிகரமாக ஆகும்போது கர்த்தர் அதில் தலையிடும்போது இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் சத்துரு அடித்தான். அவன் போய் நேராக தாக்க முடியாது. ஏன்னா மேக சம்பத்துக்குள்ளே இருக்காங்க, எரிஞ்சு போயிடுவான். அக்னி சம்பத்தில் இருக்காங்க, இவன் கிட்டே போக முடியாது. காடுகிட்ட இவன் எப்படி போக முடியும்? அதனால தான் தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்ய வச்சு ஆண்டவர் அடிக்க வச்சான். சத்துரு இப்படி சூழ்ச்சி பண்ணுவான். அவருக்கு பிடிக்காத செய்ய வச்சு, ஜெபம் பண்ணாத, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க, பைபிள் வாசிக்க வேண்டாம், நீ காணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், அது என்ன செய்யுது, நீ தான் கஷ்டப்படுறது, அவன் இது தெரியாது. ஆண்டவர் பேசுன மாதிரி பிசாசும் பேசுவான். அல்லேலூயா. சத்தத்தை இனங்கண்டு கொள்ள வேண்டும், சூழ்நிலைகளிலே அறிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தர் செயல்படுறாரா, பிசாசு பேசுகிறானா? அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்டு பலி செலுத்த போனோடனே உடனே போனானே சத்தம். இப்போ பாருங்க, ஸ்கூலில் நான் அடிக்கடி ஏன் சொல்கிறது, ஸ்கூலில் போனோடனே பிள்ளைகளை யூனிஃபார்மாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா உங்கள் பிள்ளைய? முடியாது. அதுதான் அப்பா அம்மான்ட்டு ஓடி வரும். ஏன்னா எல்லாம் ஒன்று போல் இருக்கும். 2ஆம் கிளாஸுக்கு உங்கள் பிள்ளை போகுதுன்னா யூனிஃபார்மில் போட்டு 500 பிள்ளைகள் வரும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். உங்கள் பிள்ளை இருக்கும், அது அங்கேருந்து கையை காட்டும், மம்மி மம்மி. அதுக்கப்புறம் ஓ நம்ம பிள்ளையா. அல்லேலூயா. அதனால் நம்ம அப்பா எல்லாரையும் அடையாளம் கண்டுருக்காரு, உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உபவாச கூட்டத்தை 3 நாள் ஆசீர்வாதமாக நடத்தினார். நீங்கள் எல்லாம் ஆண்டவர் வாழ்கன்னு வாழ்த்தது போல் இயேசு நாமத்திலே நானும் வாழ்த்துகிறேன். வளமுடன் வாழ்க. நீங்கள் உங்களுடைய பிராபலத்துக்காக என்னென்ன காரியத்துக்கு அர்ப்பணித்தலோ அதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட்டை வர நாளில் பார்ப்பீங்க. ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு சோத்திரம் பண்ணி ஜெயத்தில் வாழுங்க. ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி அநேகரை உங்கள் மூலமாக ஆலயத்துக்கு கொண்டு வர வைப்பார். உங்கள் வாழ்க்கை பேச ஆரம்பிக்கும். உங்கள் ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ப்ரொமோஷனை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். வழிவாசலை எல்லாம் திறந்து கொடுத்து ஆசீர்வாதத்தை காரணராக உங்கள் மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஊழியக்காரர் குடும்பம் சபையார் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்த நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழுப்பினுப்போம். ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிறாரு. ஒருவேளை நடக்க சம்பவத்தை பேசின மாதிரி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் டச் பண்ணியிருக்கு. ஓடாமல் கிடந்த வண்டிக்கு ஆயில் போட்டது போல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம இருதயத்தில் கிரியை செஞ்சிருக்கிறது, நம்மளை தொட்டிருக்கிறது, வார்த்தை சந்தித்துக்கிறது. ஏனென்றால் நான் நிற்கிற இடம் ஏதோ பட்டிமன்ற இடல்ல, தேவனுடைய பலிபீடம், தேவனுடைய சமூகம். ஆண்டவர் எப்படி பிள்ளைகளை ஜனத்தை நேசிப்பாரோ நினைப்பாரோ அந்த உள்ளத்தோடு கூட மனம் திறந்து உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. எல்லாம் மனம் திறந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் காரியங்கள் என்ன, ப்ராப்ளங்கள் என்ன, எந்த துஷ்டனும் இனி கடந்து வருவதே இல்லை. ஆண்டவர் சங்காரம் பண்ணிட்டாரு. இன்று கண்ட எகிப்தியனை நீ காணவே மாட்டாய், அவனை அழிச்சு போட்டாரு. உங்களை பாடுபடுத்தின ஆமான் கூட்டம் இல்லவே இல்லை. நீங்க தான் ஆளுக, எல்லாமே நீங்க தான். நீங்க தாராளமா பாடலாம், இயேசு நீங்க இருக்கல, எனக்கு பயமே இல்லை, கவலையே இல்லை, கண்ணீரே இல்லை, இயேசு இயேசு இயேசுன்னு பாடியே போகலாம். ஒப்பு கொடுங்க, உள்ளத்துல ஆழத்துல பேசுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. நீங்க வேற லெவல்ல போகணும்னு விரும்புங்க. ஆண்டவரை விசுவாசிங்க, வசனத்தை நம்புங்க. பேதுரு மாதிரி நம்பி வலைய போடுங்க. பகல்னு பார்க்காதங்க, சூழ்நிலையை பார்க்காதங்க, கேட்கறத பார்க்காதங்க, வசனத்தை பாருங்க, இயேசுவை பாருங்க. ஜெபிக்க மறந்துடாதங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டோடைய சைனிங், அந்த பிரகாசம் உங்க முகத்துல வரும். வியாதி விலகிரும்.
அது ஒரு புதுமை தன்மை. கழுகு போல சட்டைகளை அடித்து உயர எழும்புற தன்மை. 4 தலைமுறையை பார்க்கறதுக்கு 120 ஆண்டு வாழ்வதற்கு அது உங்களை வழி நடத்தும். வியாதி அழிக்க முடியாது, ப்ராப்ளம் அழிக்க முடியாது, எந்த டிஸ்டர்பும் வந்து தடுக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமையிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நடப்பீர்கள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்வீராக. என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையெல்லாம் பேச வைத்தீரோ ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ அந்த விதத்தில் கிரியை செய்வீராக. வியாதிஸ்தருக்கு மருந்தாய் வேலை செய்யட்டும்பா ஆண்டவரே. கடன் வாங்குறவர்களுக்கு கொடுக்கிறவராய் வேலை செய்யட்டும்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. வேலை செய்யறவங்களை அதிகாரியாக்கும் தலையாக்கும் அப்பா. பிசினஸ் பண்றவங்களை ஈசாக்க போல 100 மடங்கு ஆசீர்வதியும். ராஜாக்கள் பெரிய பெரியவர்களை இவங்களை தேடி வரும்படி இவங்க பிசினஸ் பெருக பண்ணப்பா. படிக்கிற பிள்ளைகள் உயர்ந்த லெவல்ல வரட்டும். ஊழியக்காரனா, கலெக்டர், இன்ஜினியரா, தேசத்தை ஆள்றவர்களாய் எங்க பிள்ளைகள் வருவதாக. கல்விவாண்டி கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஞானம் வரட்டும். சாலமோனை போல சிறுவனா இருந்தாலும் ராஜாக்கள் எல்லாம் தேடி வரத்தக்க ஞானத்தை கொடுத்தது போல, கடற்கரை மனோரத்தியான ஞானத்தை கொடுத்தது போல எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. புத்திமானாய் மாற்றோம்ப்பா ஆண்டவரே. கனவு மனைவிக்குள்ள அன்பு ஐக்கியத்தை ஆண்டவரே ஆதி நாட்கள்ல எப்படி நீர் இணைத்தீரோ அதே அன்புல கட்டுங்கப்பா. பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். வீடு வாசலை வாங்கி கொடும், பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடும், நல்ல வேலையை நல்ல சம்பளத்தை கொடுப்பா. வருமானங்களை கூட்டி கொடுப்பீராக. ஊழியங்களை தாங்க செய்யும், ஊழியம் செய்வீராக. எசேக்கியா ராஜா ஐஸ்வர்யவான்களை கூட்டிட்டு ஆலயத்துக்கு வந்தது போல நேரம் கிடைக்கும் போலாம் அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி, நான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அந்த இன்பத்துக்குள்ள வழி நடத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அவங்க போய் பிராபலத்தில் இருக்கிறவங்களா ஜெபம் பண்ணும்போது ஆண்டுடைய அற்புதம் உடனே நடக்கட்டும். இவங்க கூட ஆண்டவர் இருக்கான்னு அவங்க அறியட்டோம்ப்பா. இவங்களை இதுவரையில வேற லெவல்ல பார்த்தவங்க எல்லாம் இன்னொரு லெவல்ல பார்க்கும்படி அந்த ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. சத்துருக்களுக்கு முன்னால அவருக்கு பந்தியை ஏற்படுத்துறேன்னு சொன்னவர் ஆண்டவரே. சத்துருக்கு முன்னால பாட்டி வைக்கிறவர் நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா, மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இவங்க பாடுபட்ட எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நமக்கு சோத்திரம். சரியா இவங்களை மகிழ்ச்சி ஆப்போம்ப்பா. துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்ததுக்கு சரியான மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மையப்பட்டப்பா. பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், அளவில்லாத கிருபையினால நிரப்பப்பா. ஜெபிக்கும்படி இவங்களை ஏவுங்கப்பா. ஜெபிக்கும்படி இவங்களை எழுப்பி விடுவீராக. அவங்க பலவீனத்தை மாற்றும். உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீரப்பா. உம்முடைய பலன் விளங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மரணத்துக்கு ஏதுவாய் ஓடிக்கொண்டு பவுலை திடப்படுத்தி பேசின ஆண்டவர் பல இக்கட்டுகள் சிக்கல்ல மாட்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு திடத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீராக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தைரியமா போ என்று சொல்லி எல்லாவற்றிலும் சிறியவன் என்று பயந்து போன கிதியோனை பார்த்து இருக்க பலத்தோட போன்னு சொன்ன ஆண்டவர் இவங்களோடு கூட செல்லுங்கப்பா. இவங்க காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கட்டும். தானியேலின் தெய்வமே, ராஜாக்கள் ஆட்சிகள் மாறினாலும் தானியேல் காரியம் ஜெயமாவே இருந்தது. தானியேலின் தேவனே, யெகோவா நிசியே, எங்கள் வெற்றி கொடியே. யார் யாருக்கு என்ன வேணும் நீங்க அறிவீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்பா. உமக்காக தான் 3 நாள் உடைய பாதத்தில் காத்திருந்து எங்களை அறிய வைத்து ஆசீர்வதித்தீர். அறியாத ஜனங்களும் அறியணுமே என்பதற்காக தான், விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உமக்காக அந்த 3 நாள் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு விசேஷமான அபிஷேகம் இறங்கி வருவதாக. அவர் பண்ணின தியாகத்துக்கு 1000 மடங்கு பலன் வருவதாக. உம்முடைய நாம அதை நிமித்தம் மையப்படட்டோம்ப்பா, மையப்படுவதாக. சொப்பனத்தில் பேசும், தரிசனத்தில் பேசும், வசனத்தின் மூலம் பேசும், செய்தியின் மூலம் பேசும். அநேகர ஆலயத்துக்கு அடுத்த முறை பார்க்கும்போது இடங்கொள்ளாத ஆசீர்வாதம் அவங்க தனிப்பட்ட குடும்ப ரீதியில சபையிலையும் ஆண்டவர் கட்டளையிட போறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி. 3 நாள் எங்களை விட்டு விலகாமல் எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நீர் படைத்த சரீரம் சோர்ந்து போகாம அதுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து துணையாய் நின்று ஆண்டவரை நடத்தி வந்த ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி. ஆவியானவர் அப்படிப்பட்ட பக்குவத்தையும் தைரியத்தையும் கொடுத்து வசனத்தின் மீது பற்று கொடுத்த ஆவியானவருக்கு நன்றி. பிதாவே குமாரனை அனுப்பி இப்படிப்பட்ட ஈவிகளெல்லாம் பாராட்டின உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. இந்த வேளையில ஒப்பு கொடுத்த தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்து குறைகளை உணர்ந்து பேச்சாக கேட்டாலும் ஆண்டவரே கதை போன்று கேட்டாலும் அதுக்கு ஒப்பு கொடுத்த இருதயத்தில் தீர்மானம் பண்ண பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தானியேலுடைய தீர்மானத்தை நிறைவேற்றின ஆண்டவர் உம்முடைய வருகை பதியந்த இவங்க தீர்மானத்தை நிறைவேற்றும்.
யாக்கோவுடைய பொருத்தனையை நிறைவேற்ற ஆண்டவர் வருக பரியந்தம் நம்முடைய பொருத்தனையை செலுத்தி நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உள்ளமும் இல்லமும் மகிழட்டும். ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதியும். அந்த எலிம் சர்ச்சை ஊழியத்தையும் பாஸ்டர் குடும்பத்தையும் உடைய கரத்தில் தர்றோம்ப்பா. நன்றி ஆண்டவரை, கோடாகோடி நன்றி. குடும்பத்தை அளவில்லாம ஆசீர்வதியும். ஊழியத்தில் இன்னும் வல்லமையா பயன்படுத்தும். அநேகருக்கு விடிவெள்ளி நட்சத்திரமா இயேசு உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காட்டும். அவங்களுக்கு நல்ல பலத்த சுகத்தை கொடுங்க. அவங்க ஆலோசனையை கேட்டு வாழ்ந்த ஜனங்களுக்கும் மேக சம்பத்து கீழ் இருந்தவர்கள் பலவீனப்பட்டது இருந்தது போல அவங்க கண்ட்ரோல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்திருக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. செபத்தை எல்லாம் கேட்டதுக்காய் நன்றி. உபவாசப்படுத்த ஜெயமா முடிக்க செய்ததுக்காய் நன்றி. சத்துருவை வீழ்த்தி போட்டதுக்காய் நன்றி. ஜெயத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. ஆசீர்வதியும். கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.